இது அபிராமி இந்த நேரத்துல அமிச்சிருக்கானா? நீ கார்த்திகை டைவர்ஸ் பண்றதுக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இந்த கேள்விக்கு நீதான் பதில் சொல்லணும். போதும் சாந்தி, நீ பட்ட கஷ்டம் போதும். என்ன நடந்தது சொல்லு. நீ எது பண்ணாலும் அதனால மத்தவங்களுக்கு உதவியா தான் இருக்கும். என்ன நடந்தது சொல்லு ப்ளீஸ். சாந்தி, என் மகளை வாழ வைக்கணும்னு நீ நினைச்ச, ஆனா உன் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சு. என்ன நீ அம்மாவா நினைக்கிறதா இருந்தா உண்மையை சொல்லு. உன் நிம்மதியை கெடுத்துக்கிட்டு என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாமா? சொல்லு. என்ன உங்க வீட்டு வேலைக்காரனை மதிச்சாவது சொல்லுங்க. சில சமயம் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறது கூட ஆபத்தை தான் முடியுது. சொல்லு சாந்தி. சொல்லுமா, நீ ஏன் அப்படி ஒரு முடிவெடுத்த? சாந்தி, இந்த குழந்தை மேல சத்தியமா நீ சொல்லிதான் ஆகணும். சொல்லு. சொல்றேன். என்னால மத்தவங்களுக்கு நன்மை கிடைக்கணுமே தவிர மத்தவங்களுக்கு தொந்தரவா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவனா? அபிராமி நல்லவ இல்ல, அது தெரிஞ்சுதா மதன் மாமா ரோகிணியோட சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்பட்டேன். இப்ப அவங்க நிம்மதியா இருக்காங்க. அந்த வாழ்க்கையில புயல் அடிக்க நான் காரணமா இருக்க விரும்பல. நீ என்னம்மா சொல்ற? நான் கட்டின வீட்டை என் கையாலேயே இடிக்க சொன்ன அந்த அபிராமி நான் முடியாதுன்னு அதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டா. என் புருஷன் என்னை விட்டு பிரிஞ்சு இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சட்டப்பூர்வமா எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்படி நான் எடுத்தா முதல்ல உள்ள போறது என் புருஷன் தான். என் புருஷனுக்கு இன்னொரு பொண்ணோட தொடர்பு இருக்கு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் சும்மா. நீ கார்த்திகை டைவர்ஸ் பண்ண சம்மதிச்சு எனக்கு லெட்டர் கொடுக்கும்போது நான் மதனை டைவர்ஸ் பண்ண சம்மதிச்சு ஒரு லெட்டர் கொடுக்கணும். நோட்டீஸ் கொண்டு வந்திருக்கேன். நானும் தான். ராட்சசி, என்ன பண்ணிருக்கா? அவ திட்டம் போட்டு காய் நகர்த்திருக்கா. அவ உயிரோடு இருக்கிறவங்கள பணமாக்குவா, பணத்துக்கு உயிர் கொடுப்பா. அவ என்ன பொம்பளை தானா? அம்மா, ஆரம்பத்துல இருந்தே ரம்யா கார்த்திக் ஒண்ணு சேரணும்னு அவன் நினைச்சா. இடையில நான் வந்துட்டேன். நான் சட்டப்படி விலகுனாதான் அவங்க ஒண்ணு சேர முடியும். அதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இப்போதைக்கு மதன் மாமாவுக்கு ரோகிணிக்கு பிரச்சனை வராது. அபிராமி ரோகிணி வாழ்க்கையில இனிமே குறுக்க வரமாட்டா. அதுக்குதான் நான் டைவர்ஸ்க்கு சம்மதிச்சேன். அபிராமி விரிச்ச வலையில நீ விழுந்துட்டிய அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க. ஆனா நான் அப்படி நினைக்கல. வேற எப்படி நினைக்கிற? இது கோர்ட் விவகாரம். நாம நினைக்கிற மாதிரி சீக்கிரமா முடியாது. அதுவும் குடும்ப நல கோர்ட். ஒரு 6-7 மாசம் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எந்த முடிவும். என் மேல எந்த தப்பும் இல்லை. என் கணவர் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் கோபம் மாறும்னு இன்னும் நம்புறேன். இந்த 6-7 மாசத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். கவலைப்படாதீங்க. சூது வாது பொய் பித்தலாட்டம் இதெல்லாம் ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. நீ 1000 சமாதானம் சொன்னாலும் அந்த சண்டாளியை நான் மன்னிக்கவே மாட்டேன். போய் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்க போறேன். வேண்டாம் மாமா, நீங்க தோத்து போய் புலம்புறதா அபிராமி நினைப்பா. உங்களை மரியாதை இல்லாம பேசுவா. நீங்க அங்க வரணும்,
கத்தணுங்கிறத தான் அவங்க எதிர்பார்ப்பா. நீங்க அப்படி செய்ய செய்ய அபிராமி தான் நல்ல பேர் வாங்கிக்குவா. திரும்ப திரும்ப நம்ம எல்லாருக்கும் அவமானம் தான். சிலரை பார்க்கறது நல்லது, சிலரை பார்க்காம இருக்கிறது நல்லது. நீங்க எல்லாரும் அந்த அபிராமி பத்தி மட்டும்தான் நினைக்கிறீங்க. ஆனா என் புருஷன் மேல இன்னும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் நிச்சயமா என்கிட்ட வந்து சேருவாரு. காலங்கிற கடவுள் என்ன திருப்ப மனசுல வச்சிருக்கானோ அதுபடிதான் நடக்கும். நாராயணா, கீழே கொடு. நாராயணா, சாவியை கொடு, நான் போகணும். வேண்டாங்க, நீங்க எங்க போவீங்க எனக்கு நல்லா தெரியும். இப்போது எந்த பிரச்சனையும் வேண்டாம், ப்ளீஸ். ஆமாங்க, நாராயணன் சொல்றது கரெக்ட் தான். இப்போ நீங்க எங்க போக வேண்டாம். நாராயணா, முதல்ல உங்க 2 பேரும் வீட்டுல விட்டுட்டு வா. சரிங்கம்மா. அம்மா வாங்க, வாங்க சார். வாங்க, கிளம்புங்க மாமா. அம்மா வரேன். சரிம்மா. போயிட்டு வாங்க. நான் போயிட்டு வந்து சாந்தி, நானும் போயிட்டு வரேன். என்னம்மா? எதுவுமே சாப்பிடாம இருக்க, இப்படி விரக்தியே படுத்துட்டு இருக்க. பெத்த வேறு பத்தி எரியுதுடா. உன்னை பார்க்க பார்க்க வேதனை தான் அதிகமாகுது. ஏமா? புள்ள சந்தோஷமா இருக்கானா வருத்தத்துல இருக்கானான்னு பெத்த தாய்க்கு தாண்டா தெரியும். நீ நாளுக்கு நாள் உருகிக்கிட்டே போற. ஒரு எந்திர மாதிரி நடக்கிற, போற வர. இதெல்லாம் என்னால தாங்கிக்க முடியலடா. இதுக்கெல்லாம் காரணம் யாருமா? என்னடா என்ன கேக்குற? சொல்லுமா, யார் காரணம்? விதி, வேற யாரு? விதி இல்லம்மா, சாந்தி. அவதான் காரணம். ஏன் பாவம் மேல பழிய போடுற? அம்மா, உனக்கே நல்லா தெரியும்
வாழ்க்கையில நான் யார் கூடயும் சண்டை போடாம எல்லார் கூடயும் அனுசரிச்சு போறவன் நான். ஆமா, அதனாலதான் என் உயிர் நண்பன் இந்த உலகத்தை விட்டு போன உடனே பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அவனோட மனைவியை நான் கைப்பிடிச்சேன். நாங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம், அவமானப்பட்டோம்னு உனக்கே நல்லா தெரியும். அப்பா வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ எனக்கு வேணும்னு சொன்னதுனாலதான் என்னால தொடர்ந்து இந்த வீட்டிலேயே இருக்க முடிஞ்சது. நல்லாவே தெரியும். ஆனா அமைதியா எந்த வம்புக்கும் தும்புக்கும் போகாத சாந்தி அம்மா இப்படி செஞ்சா அன்னைக்கு துரோகம் பண்ண அண்ணனுக்கு துணை போகலாமாமா? விடுதலை புத்தகத்துல ஏமா கையெழுத்து போட்டா? கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அதையே நினைச்சிட்டு இருக்காத. சாந்தியை நீ திட்டலாம், கேட்கலாம். உன் மனைவி சாந்தியை கண்டிக்க கூட உனக்கு உரிமை இருக்கு. அவளை வச்சுக்கிட்டே நீ இந்த கேள்வியை கேட்கலாம், அவளும் பதில் சொல்லலாம். இப்போதைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற பிரிவு தற்காலிகமானதுன்னு நினைச்சுக்க. விவாகரத்துக்கு தான் அவன் முதல்ல ஒத்துக்கலையே, அப்புறம் ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு ஒத்துட்டு இருக்கா? முழு மனசோடவ கழுத்து போட்டிருப்பா? சொல்லு. அவளுக்கு குற்ற உணர்ச்சியா இருந்திருக்குமா? தைரியத்துவம் எனக்கு தோணல. கார்த்திக், சாந்தி பக்கம்தான் எல்லா குத்தம்னு ஒரு தலைபட்சமா நினைக்க கூடாது. தப்ப யார் வேணாலும் பண்ணலாம், பண்ணிருக்கலாம். இத நான் உங்க அப்பா கிட்ட சொன்னேன். ஆனா அவர் என் மேல ரொம்ப கோவப்பட்டாரு. நான் ஒண்ணு சொல்றேன். தெய்வம் கூட தப்பு பண்ணி சாபம் வாங்கினதை நாம எல்லாரும் படிச்சிருக்கோம். பிரச்சனைன்னு வந்தா எல்லா பழியும் தூக்கி ஒருத்தர் மேலேயே போடக்கூடாதுப்பா. நீ யார சொல்ற? யாருன்னு நான் சொல்ல மாட்டேன். நீயே யோசிச்சு ஒரு நல்ல முடிவுக்கு வா. விவாகரத்தை முதல்ல மறுத்த சாந்தி இப்ப எதுக்காக ஏத்துக்கிட்டா? நல்லா யோசிச்சு பாரு. அவளை தொட்டு தாலி கட்டினவன் நீ. ஒரு புருஷனா உன் பொண்டாட்டி சாந்தியை நினைச்சு பாரு. அவ குணமும் உனக்கு நல்லாவே தெரியும். அவன் மேல உனக்கு கோபம் இருந்தாலும், இல்ல நமக்கு பிடிச்சவங்க மேல அவளுக்கு கோபம் இருந்தாலும் அவளை அப்படியே தூக்கி வீசிடக்கூடாதுப்பா. என்னமா பண்ண சொல்ற? அண்ணி வந்தாங்க, நான் உன்னை கட்டாயப்படுத்தலப்பா. என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காததும் உன்னோட இஷ்டம் சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. சாந்தி மனசு வஸ்துதான், கையெழுத்து போட்டிருக்கால. அவளுக்கு என் கூட வாழ்றதுக்கு உண்டான தகுதியும் இல்ல, தைரியமும் இல்லம்மா. அதான் என்ன டைவர்ஸ் பண்ண ஒத்துக்கிட்டா. விடுமா, எனக்கு அவ கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை. இதுதான் என் முடிவு. இந்த டிராஃப்ட் ஓகே, கொட்டேஷன் இன்னைக்கே ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. ஓகே மேடம். டெண்டர் டீடைல்ஸ்லாம் கேட்டேனே, ரெடி ஆயிடுச்சா? ரெடியா இருக்கு மேடம். நான் அப்புறம் வரேன் மேடம். என்ன டைவர்ஸ் நோட்டீஸ் வந்ததா? படிச்சு பாத்தீங்களா? உங்க புது பொண்டாட்டி கிட்ட காமிச்சிருப்பீங்களே. ஆம்பளைங்க மட்டும்தான் நோட்டீஸ் அனுப்பணுமா? பொம்பளைங்க அனுப்ப கூடாதா? ஏய், நீ நோட்டீஸ் அனுப்பிச்சதால எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. என்ன பிடிச்சிருந்த வியாதி விட்டு போன அளவுக்கு சந்தோஷமா இருக்கு.
உன் திசைக்கே ஒரு கும்பிடு. என்ன, எங்க அப்பா உட்கார்ந்திருந்த சீட்ல இப்போ நீ உட்கார்ந்திருக்கியே, அதை நினைச்சுதான் வருத்தமா இருக்கு. லுக், என்ன பேச வந்தீங்களோ அத மட்டும் பேசுங்க. என்ன, இந்த சீட்ல உட்கார்ந்த திமிரா? சாந்தி கிட்ட இந்த கார்த்திகை பிரிக்கிறதுக்காக என்னையும் ரோஹிணியும் காரணம் காட்டி மிரட்டிருக்க பாரு. அங்க உன் புத்திசாலித்தனம் தெரியுது. ஆனா உன் தந்திரம் மந்திரம் எல்லாத்தையும் மேல ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான், மறந்துடாத. கடவுள், என் புருஷன் எனக்கு துரோகம் பண்ணும்போது அந்த கடவுள் சும்மா தானே பார்த்துட்டு இருந்தாரு. சும்மாவா? உங்களுக்கு 2வது பொண்டாட்டி கொடுத்ததும் அந்த கடவுள் தானே. அதனால அந்த கடவுளுக்கு கூட என்ன குறை சொல்ல உரிமை இல்ல. எப்பவோ தாலி கட்டின கணவருக்கும் எந்த உரிமையும் இல்ல. ஏய், நீ என்கிட்ட இருந்து பிரியலாம், சாந்திய கார்த்திக் கிட்ட இருந்தும் பிரிக்கலாம். ஆனா உன் தங்கச்சிய கார்த்திக்கு கட்டி கொடுக்கலான்னு நினைக்கிற உன் குள்ளநரி தந்திரம் மட்டும் பலிக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத. என் முகத்தை பார்த்து பேச எப்படி உங்களால முடியுது? என் குடும்பத்தை அழிக்க வந்துட்டு என் அப்பா அம்மா கிட்ட உன்னால எப்படி நல்ல மாதிரி நடிக்க முடியுதோ அப்படிதான் இதுவும். இத பாருங்க, இனிமே நீங்க என்கிட்ட பேசணும்னா ஆபீஸ்ல வந்து என்ன சந்திக்காதீங்க. வீட்டுக்கு வெளியில கூர்க்கா இருப்பான்ல, அவங்கிட்ட சொல்லி அனுப்புங்க. இல்ல நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நீ அனுப்புவடி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்ன, விட்டா பரலோகத்துக்கே கூட அனுப்புவேன். இத பார், உன்னை திருத்துறோங்கிறதுக்காக நான் இங்க வரல. ஆனா சாந்திக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு மட்டும் நினைக்காது. ஆமா, ஒரு அழகான பொண்ணு, அதுவும் புருஷன் கூட சண்டை போட்டு வெளியில போன பொண்ணுக்கு நீங்க என்ன 1000 ஆம்பளைங்க இருப்பாங்க சப்போர்ட்டுக்கு. உன்னெல்லாம் அடிக்கிறது கூட பாவண்டி. நீ எல்லாம் மனுஷ ஜென்மமே இல்ல. மாமா, எப்படி மாமா இருக்கீங்க? ஆஃபீஸ்க்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன மாமா விஷயம்? உங்க அக்கா அக்கா உள்ளதானே இருந்தாங்க, பாத்தீங்கல்ல? எஸ் சார். மிஸ்டர் கார்த்திக் கொஞ்சம் பார்க்கணும். அதான் அங்கே இருக்கார். ஓகே.